ஹாய், ஹலோ, வணக்கம். இந்த வேலைவாய்ப்புக்கூடிய புதிய தகவலுடன் மீண்டும் உங்களுடன் இணைந்து கொள்வது விஎன்ஆர் சவுத் 180. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த வேலைக்காக அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி அவங்கவுங்களோட மாவட்டம் அப்புறம் இல்லை வட்டம் அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா நான் அதோட ஃபுல் டீட்டெயில் ஃபர்தராக நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காக நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கான விஷயத்தை நான் இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மோஸ்ட்லி கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, ரிசல்ட் எப்போ வரும், இல்லை அப்படின்னா எங்கள் மாவட்டத்துக்கு இன்னும் இன்டர்வியூவே நடத்தலை, ஸோ அந்த இன்டர்வியூ எப்போ நடக்கும் அப்படிங்கக்கூடிய அந்த கேள்வி தான் மோஸ்ட்லி எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதாவது ரிசல்ட் வந்து பிப்ரவரி லாஸ்ட்டுக்குள்ளே வந்துடும் மேபி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் இல்லையா. அது ஏன் அப்படின்னா பிப்ரவரி 22 வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வந்து அறிவிக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது வந்து இப்போ என்ன அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, எலெக்ஷன் ரிசல்ட் வந்து மார்ச் 2nd வீக்கில் தான் அறிவிக்க போகிறதாக சொல்கிறாங்க. ஸோ அதுக்குள்ளே நமக்கு இப்போ எத்தனை நாட்கள் இருக்குது அப்படின்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் டு 20 நாள் இருக்குது. ஸோ இந்த 20 நாட்களுக்குள்ளே ரிசல்ட் வந்து வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா இது வந்து ஸ்டாப் பண்ணி வச்சு திரும்ப அடுத்து எந்த கவர்மெண்ட் வருதோ அப்போது போட வாய்ப்புகள் அதிகபட்சம் அப்படி இருக்கலாம். மேபி இந்த 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 இடைப்பட்ட காலங்களுக்குள்ளே அது ரிசல்ட் வரலை அப்படின்னா மேபி அப்படி வர வாய்ப்பு இருக்குது. அப்போ இன்னொருத்தர் கேட்டிருந்தார் என்கிட்ட ஒரு கொஷின் என்ன கேட்டிருந்தார் அப்படின்னா, இது தமிழ்நாடு முழுவதும் ஒன்றா தான் வரும், அதாவது ஒரே இதில் தான் ரிசல்ட் வருமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார். ஸோ அதுக்குண்டான பதில் என்ன அப்படின்னா, அது வந்து அப்படி வராது. ஏன் அப்படி வராது அப்படின்னா, இது வந்து அந்தந்த மாவட்டத்துக்குரிய கலெக்டர் அப்புறம் அந்தந்த வட்டாரத்துக்குரிய தாசில்தார் அவங்களுக்கு கீழே தான் அவங்க தான் இதை முழுக்க இதை இன்டர்வியூ பண்ணி அப்புறம் வந்து ரிசல்ட் எல்லாமே வெளியிடுறது, எந்தெந்த ஊருக்கு அவங்க போஸ்டிங் போடுறது அப்படின்றத எல்லாமே அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. ஸோ அதனால் இது வந்து அந்தந்த மாவட்டத்துக்கு ஒரு மாவட்டத்துக்கு சீக்கிரமாக எல்லாமே முடிஞ்சிருக்கலாம், இன்னொரு மாவட்டத்துக்கு முடியாமல் அதாவது நடக்காமல் இருந்திருக்கலாம். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், இவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இது வந்து அந்தந்த மாவட்டத்துக்குள்ளேயே கலெக்டர் அவர் முடிவு பண்ணி அவங்க எப்போ ரிசல்ட் வர்றாங்களோ அப்போ தான் ரிசல்ட் வரும். நான் லாஸ்ட் டைமாக சொன்ன மாதிரி எப்படின்னா மோஸ்ட்லி நைட் டைமில் தான் ரிசல்ட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா லாஸ்ட் டைமாக அப்படி தான் நைட்டு தான் ரிசல்ட் வந்தது. ஸோ அதே மாதிரி இந்த தடவையும் அதே மாதிரி நைட்டு வர வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ நீங்கள் விடாமல் செக் பண்ணிகிட்டே இருங்க. நான் அந்த வீடியோட ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி லாஸ்ட் வீடியோவில் கமாண்டில் அவங்களோட மாவட்டம் இல்லை அப்படின்னா அவங்களோட தாலுகா வந்து மென்ஷன் பண்ணி கமாண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அவங்களும் கமாண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஃபர்தராக என்னால் ஃபுல் வீடியோஸ் வந்து என்னால் சீக்கிரமாக ரெடி பண்ண முடியல. அதனால் நான் இந்த வீடியோ வாயிலாக நான் சொல்லிக்கிறேன். இன்னும் அதாவது நாளை இல்லை அப்படின்னா நாளை மறுநாள், அதாவது இந்த 1 or 2 டேஸில் நான் ஒவ்வொரு மாவட்டமாக அதை ஃபுல் டீட்டெயிலை எடுத்து நேரில் போய் விசாரித்து, அதாவது நேரில் போய் விசாரித்து மோஸ்ட்லி முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு நான் அப்டேட் வந்து நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு 5 மாவட்டங்கள் வாரியாக ஒவ்வொரு 5 மொத்தம் இப்போ ஒரு ஃபஸ்ட்டு மாவட்டம் செலக்ட் பண்ணோன்னா அது மாதிரி ஒரு 5 மாவட்டங்களாக ஒவ்வொரு 5 மாவட்டங்களாக நான் வந்து அதில் ஃபுல்லாக அப்லோட் பண்ண போகிறேன். ரிசல்ட் என்ன ப்ராசஸில் இருக்குது, என்ன நிலமையில் இருக்குது, அது எப்போ தான் அது அறிவிப்பாங்க, மேபி இப்போ தான் இதாவது இந்த பிப்ரவரியில் மார்ச் 2nd வீக்குள்ளே வந்துடுமா, இல்லை அப்படின்னா அது வந்து அடுத்த எலெக்ஷனுக்கு ஆஃப்டர் தான் வருமா அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலை நான் வந்து வரக்கூடிய வீடியோக்குள்ளே நான் அப்லோட் பண்ண போகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்புறம் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு உடனே அப்டேட் வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்புறம் கமெண்டில் நான் சொன்ன மாதிரி உங்கள் மாவட்டம் உங்கள் தாலுகாவை நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நான் ஃபுல் டீட்டெயில் நான் அதில் சொல்கிறேன்.